நிலைத்திருக்க முடியாது. ஆனா பிள்ளையால் பிரிக்கப்பட முடியாது. உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் செயல்களிலிருந்து வரவில்லை, உங்கள் இணைப்பிலிருந்து வருகிறது. உங்க வீட்டு தண்ணியை எடுத்து குடிக்கிறதுக்கு உங்க அப்பாட்ட கேட்க வேண்டிய அவசியம் அது உங்களுக்கு இருக்கு. சகல ஐஸ்வர்யத்திற்கும் நீங்கள் உரிமையாளராக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவரோடு இணைக்கப்பட்டவர்கள் தான். வேலையினால் கூலியை பெற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அல்ல. நான் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறேன் என்ற விசுவாசத்தையும் அறிவிலும் இருக்கிறவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதனாலதான் நாங்க வேலையை பத்தி ரொம்ப பேச மாட்டோம். 72 மணி நேரம், 3 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம், தானியேல் உபவாசம். எங்கிட்டு கிளம்பினானே தெரியல. தானியேலுக்கே வந்து சொல்றாரு, தேவையெல்லாம் உபவாசம் பண்ணடா, நீ பண்ண ஜெபமே தப்புடான்ட்டாரு. அவன் கொஸ்டின் பேப்பரே தப்பு, அதை பார்த்து இன்னொரு குரூப் படிச்சுக்கிட்டு இருக்கு. அவன் சொன்ன, இது அவுட், வேஸ்டான்றான். என் அன்புக்குரியவர்களே, டோன்ட் ஃபாலோ யுவர் ஒர்க், ஃபாலோ த இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் த பர்த் ரைட். நீங்க பிள்ளைங்க. உங்கள் ஆசீர்வாதம் உங்க செயல்கள் இருந்து வரல, உங்க ஆசீர்வாதம் இணைப்பிலிருந்து வருது. மறந்துடா, எதுல இருந்து வருது? இணைக்கப்பட்டீங்களா? எங்க இணைக்கப்பட்டீங்க? கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டீங்க. கிறிஸ்துவின் மூலமா இணைக்கப்பட்டீங்க. கிறிஸ்துவின் மூலமா இணைக்கப்பட்டீங்க. யாரோட இணைக்கப்பட்டீங்க? இதை எங்க இணைக்கப்பட்டீங்க? ஞானஸ்தானத்துல கையை தட்டுங்க, இணைக்கப்பட்டீங்க. பேர ரிஜிஸ்டர் ஏத்திட்டார். இனிமே உங்களுக்கு தேவையானதை தர வேண்டியது அவருடைய பொறுப்பு என்று சொல்லுகிறேன். கரங்களை தட்டி கத்த வேண்டி சொல்லுவோம். That is his responsibility. That is his responsibility. எதுக்கு பதறீங்க? உங்க பிள்ளைக்கு உங்க பிள்ளை யோசிக்குதா, நீங்க யோசிக்கிறீங்களா? சொல்லுங்க. பிள்ளையின் எதிர்காலத்தை நீங்க திட்டமிடுறீங்களா, அவன் திட்டமிடுறானா? அவனுக்கு பேர் இதுதான் நீங்க வைக்கிறீங்களா, அவன் வைக்கிறானா? அப்படித்தான் எல்லாம் அவரு கர்த்தர் பார்த்துக்குவார். கையை தட்டும்போது அவருக்கு தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். ஆமென். நீங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஆள்னா நீங்க நிலைச்சே நிக்க மாட்டீங்க. யோவான் 8:35 அவர் சொல்றாரு, அடிமையானவன் வீட்டிலே நிலைத்திருப்பதில்லை, குமாரனோ என்றென்றைக்கும் வீட்டிலே. புரியுதா? டெய்லி 2 மணி நேரம் ஜெபிச்சா நான் கடவுளோட நல்லா இருக்கேன் சார் அப்படின்னா இவன் ஒரு அடிமை. காலையில் எந்திரிச்சு சொன்ன 2 மணி நேரம் ஜெபிக்கணும்டான் வேலை எண்ணத்தோட எந்திரிக்கிறான். இவன் பாருங்க 4 நாள் நல்லா இருப்பான், 3 நாள் கடவுளை விட்டு தூரமா இருப்பான். ஏன்? வேலை பார்த்து இணையணுன்றவன்லாம் அடிமை. அடிமை என்னைக்குமே நிலைச்சிருக்க மாட்டான். ஆனா பிள்ளை என்னைக்குமே நிலைச்சிருப்பான். ஹல்லேலூயா. அத இயேசு சொன்னார், ஒருவன் என்னிலே நிலைத்திருந்தால். எப்படி சார் நிலைச்சிருக்கிறது? பிள்ளையா இருந்தா நிலைச்சிருப்ப. நீ தொல்லையா இருந்து நீ வேலையை வச்சு என்கிட்ட நெருங்கணும்னா 4 நாள் இருப்ப, 7 நாள் இருக்க மாட்ட. அடிமையானவன் நிலைத்திருக்க முடியாது. ஆனா பிள்ளையால் பிரிக்கப்பட முடியாது. உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் செயல்களில் இருந்து வரவில்லை, உங்கள் இணைப்பிலிருந்து வருகிறது. வெளியே போனா கெட்ட குமாரன் திரும்ப வந்தான். வந்த உடனே எல்லாமே கிடைச்சிச்சு. ஒரே நாள்ல வேலை பார்த்த பிறகு கிடைச்சா, வந்த உடனே கிடைச்சிருச்சா? அப்ப வேலைக்காக கிடைச்சதா, இணைப்புக்காக கிடைச்சதா? கையை தட்டுங்க, அவ்வளவுதான். ஆமென்.